ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் என்னங்க பண்ணுறது, வேலை ஜாஸ்திங்க. நைட்டும் பகலும் உட்காந்து நைட்டு 12 மணி 1 மணி வரைக்குமே 2-3 நாளாக கண்ணு முழிச்ச முடி. இப்போ எனக்கு தூக்கம் தள்ளுதுங்க, ரொம்ப தூக்கம் வருது. அதான் சரி இன்றைக்கி போய் படுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு போய் படுப்போங்க. நம்ம ஃபோன் தான் சரியில்லைங்களே, சவுண்டு வராது அதில். அதனால தான் சரி நம்ம ஒரு வீடியோன்னு எடுத்து வச்சுட்டு போய் படுக்கலாம். விட்டோம்னா அப்படியே போயிடுதுங்க, நம்ம சேனலெல்லாம் கீழே போயிடுது. வாட்ச் ஹவர் டைமும் சேர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதனால தான் நான் சரி நம்ம வீடியோ ஒன்று போட்டு வச்சுருவோம். எப்படியோ வாட்ச் ஹவர் டைம் வந்து அதை நம்ம எல்லாம் ரெடி பண்ணி நம்மளுக்கு நம்ம சேனல் ஓகே ஆயிடுச்சின்னு வைங்க, அதுக்கப்புறம் எனக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா பணம் வந்தால் கூட போதுங்க. அந்த அளவுக்கு நம்ம வீடியோ போட்டுக்குவேன். இப்போ வந்து நான் சேர்த்து வச்ச வாட்ச் ஹவர் டைமும் சேர்ந்து குறையுதுங்க. எனக்கு அதுதாங்க கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷம் ஆக போகுது. ஆகஸ்ட் மாதம் தான் ஆரம்பிச்சுது. அதுக்குள்ளார நம்ம கொஞ்சம் எல்லாம் இது பண்ணணுன்னு தாங்க. அது வாட்ச் ஹவர் டைம் குறையும் போது சரசரன்னு குறைஞ்சிட்டு போகுது. அதுக்காகத்தான் நம்ம வீடியோ போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு மாதம் சம்பளம் வரும்னாலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேங்க. எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் சரின்னு நம்ம எதுவாக வீடியோ போட்டு இதாகிக்குவேன். கண்டிப்பாக பார்க்குறவங்க உள்ளே வந்துட்டு வெளியில் ஓடிக்கிறாதீங்க. என்னை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் தைச்சேங்க, தூக்கம் வருதுங்க எனக்கு, என்னால் முடியல. இங்கே பாருங்க, இதெல்லாம் தைச்சி முடிச்சிட்டேங்க. பிசிறு வெட்டணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் நீ தைக்கணுங்க. அதுவாக இந்த மூட்டை தைச்சி வச்சுருக்குறேங்க. இந்த கலரு இது முடிஞ்சுது. இங்கே ஒரு மூட்டை இருக்குதுங்க. அதுவாக இன்னும் 3 கலர் வருங்க. இப்போ 3 கலர் தான் வந்திருக்குது. இன்னும் 3 கலர் வரும், வாங்கி தைக்கணுங்க. சரி, இங்கே உட்காந்து ஒரு கொஞ்ச நேரமாவது ஒரு வீடியோ போடுவேங்க. லைவும் நம்ம போடுறது இல்லைங்களா, லைவ் ஓடாதனால நம்மளுக்கு வாட்ச் ஹவர் டைமே டக்குன்னு வரல. சரி, ஏதோ வீடியோவாவது தொடர்ச்சியாக டெய்லியும் போட்டோம்னா ஏதோ ஒரு 100 பேராவது பார்க்குறாங்க. ஆனால் 100 பேர் முழுசாக பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு வாட்ச் ஹவர் டைமெல்லாம் அதிகமாக வர்றது இல்லைங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் இப்படி தாங்க வருது. முழுசாக யாரும் என்னோடய வீடியோ பார்க்குறது இல்லையாட்டிருக்குதுங்க. சில என்னை பிடிச்சவங்க பார்க்குறாங்க, லைக் போடுறாங்க. அவங்கெல்லாம் முழுசாக பார்த்து தான் எனக்கு லைக் போட்டிருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தா 100 பேர் 150 பேர் காமிக்குதுங்க. ஆனால் அத்தனை பேர் என்னோடய வீடியோ முழுசாக பார்த்துருந்தா எனக்கு வாட்ச் ஹவர் டைம் வந்திருக்குமில்லங்க. வாட்ச் ஹவர் டைமே வரலைங்க. எனக்கு என்னென்னா அது குறைஞ்சிக்கிட்டே போகும்போது கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்ச வாட்ச் ஹவர் டைமும் சேர்ந்து குறையுதுங்க. அதுக்காகத்தான் நான் தொடர்ச்சியாக டெய்லி வீடியோ போடணுமேனு போட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறம் நம்ம இது சேனல் ரெடி ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நான் ஃபோன் வாங்கிட்டும் கூட முடிஞ்சப்போ நான் டக்கு அப்பப்போ வீடியோ போடுவேன். இப்போ வந்து எனக்கு இவங்க சேனலையும் நான் அதிகமாக பார்க்கறது இல்லைங்க. அன்றைக்கி சண்டையாக அழுதுகிட்டு இருந்த முடி தான் போய் பார்த்தேன். எனக்கு பிடிக்கலைங்க. என்னத்தான் டெய்லியும் ஒரே கண்டென்ட்டு தான் பேசிக்கிட்டே சண்டை ஓடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அந்த ஆள் எப்படி இருந்தாலும் அவளை விட்டுட்டு போக போகிறது இல்லை, இவங்களோட தான் இருந்து சாக போகுது. அதனால் எனக்கு பெருசாக ஒன்றும் பார்க்கணுன்னு இல்லைங்க. இந்த பொம்பளையும் அப்படித்தான் நல்ல விளாட்ட வந்து உட்காந்து ட்ராமா போடுவா. ஆனால் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம முன்னாடி வந்து அவ்வளோ வார்த்தை பேசுகிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது. ஆனால் எல்லாம் ஒத்துமையாக தாங்க இருப்பாங்க. அதனால் இது என்னத்தை போய் பார்க்குறதுன்ட்டு கடைசியில் நம்ம பார்த்தவங்களையும் சேர்ந்து பேசுகிறாங்கல்லங்க. அதனால எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, விட்டுட்டேங்க. எப்போயாவது ஒரு கலை பார்ப்பேங்க. ஆனால் போர் அடிச்சுன்னா எதுவுமே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கும்போது தான் இதை போய் பார்ப்பேங்க. 2 முழிச்சிட்டு தான் படுத்துருக்குறாங்க, இன்னும் தூங்கலை. நானே இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக போய் படுக்கிறேங்க. எனக்கு
கண்ணே முழிக்க முடியலைங்க. அவ்வளோ ஒரு சலுப்புங்க. வீட்லேயும் வேலை செய்கிறோம், உக்காந்து தைக்கவும் செய்யணுங்க. அது நைட்டெல்லாம் உட்காந்து தைச்சிட்டோன்னா காலையிலையும் வந்துருச்சு. இந்த 10-15 நாளாக நல்லா தூங்கிக்கிட்டே இருந்து விட்டு போந்துடும். ஒரு 4 நாளாக ஒரு வாரமாக டஜன் வந்ததுலேருந்து தூங்குறது இல்லைங்க. மத்தியானமெல்லாம் தூக்கம் வந்ததுனால கண்ட்ரோல் பண்ணிகிட்டே அப்படியே மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்கிறேங்களா. சரி இப்போ போய் படுப்போம். அப்புறமா காலையில் கூட கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு மிஷினில் உட்காந்துக்கலாங்க. நான் மனுஷி தானுங்க. நானுமே 10 வயசுலேருந்து ஓடி ஓடி ஓஞ்சி போச்சுங்க. எப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஓய்வு கிடைக்குமோன்னு இருக்குதுங்க. முடியலைங்க, உண்மையாலுமே சொல்கிறேங்க. ரொம்ப முடியல. ஏதோ ஜாக்கெட்டு சுடிதாரு இதெல்லாம் தைச்சா கூட ஒரு நாளைக்கு ஒரு 2 ஜாக்கெட்டு இல்லை ஒரு சுடிதார் தைச்சா போதுங்க எனக்கு வருமானம். பழகணுங்க, பார்ப்போம். அதுக்குமே ஒரு 2-3 மாதம் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க. ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறது அப்படி சொன்னாங்கன்னா போய் கற்றுக்குவோங்க. அப்புறம் ஒன்று சொல்லணுன்னு தாங்க நினச்சேன். இந்த கருப்பி பசங்க இவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் யூடியூப்பில் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டா அவங்க தப்பு பண்ணால் நீங்கள் கேள்வி கேட்குறது எல்லாமே நியாயம்தான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள வந்து இப்போ அவங்கவுங்க பசங்க பிள்ளைகளை மட்டும் யாரும் இழுத்து பேசிக்காதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வாழ்கிற குழந்தைங்க, அவங்க வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது. அது இந்த கருப்பி வயனால் ரொம்ப மன உளைச்சலில் தான் அந்த பையன் இருக்கிறான். அவனை வந்து திருப்பி வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு அவனுக்கு மன உளைச்சல் கொடுக்க வேண்டாம். அவன் வாழ்க்கையை அவன் நல்லபடியாக அவன் படிப்பை முடித்து ஒரு வேலைக்கு போனான்னா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு போயிடுவான். அதனால் அந்த குழந்தைங்க மேலையெல்லாம் யாரும் கை வைக்காதீங்க. அவள் குழந்தைங்கன்னு மட்டும் இல்லைங்க. அதில் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே சொல்கிறேன். அவங்கவுங்களுக்கு குடும்பம் குழந்தைங்கெல்லாம் இருக்குதுல்ல. அதனால் யாரோட குழந்தையுமே குடும்பத்தையும் இழுத்துக்காமல் நீங்கள்லாம் வேணால் பேசிக்கிங்க, தப்பு இல்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான். யாராவது இப்படி பேசினாதாவது கொஞ்சம் அடங்குவாங்களே என்னமோன்னு பார்க்கலாம். நான் அந்த குழந்தைங்கெல்லாம் வேண்டாங்க எனக்கு. அது நம்ம வீட்லேயே 2 குழந்தைங்க இருக்குது இல்லைங்க. அந்த குழந்தைய ஒரு தீராத பழியை உலகம் பூரா பார்க்குற இதில் போட்டு நாளைக்கு அவங்க வாழ்க்கை அதனால் பாதிக்கக்கூடாது இல்லைங்க. இப்போவுமே வந்து அந்த பையன் காலேஜ் போகிறான். அங்கே வந்து இவங்க அம்மா வீடியோலாம் பார்ப்பாங்க. உங்கள் அம்மா வேற ஒரு ஆள் கூட தான் உட்காந்து குடும்பம் நடத்துதான்னுலாம் அந்த பையனை பார்த்து இன்னொரு பசங்க கேட்கும்போது அந்த பையனுக்கு ரொம்ப மன உளைச்சல் தாங்க. அது வந்து இவ தாய் தான் உணரணும். நம்ம குழந்தைய பெருசாகிடுச்சு, நீ நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு தோணணும். அவளுக்கெல்லாம் தோணாதுங்க. அவள்லாம் வந்து அப்படியெல்லாம் இல்லை. அவள் திங்கணும், அவள் ஜாலியாக ஊர் சுற்றணும். அவளுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், அவ்வளோதான். அவளை சுற்றி இருக்கிறவங்களாம் இதே நம்ம அம்மாவை இருந்ததுன்னா கண்ணு சரியில்லைப்பா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி விடுன்னு சொல்லி வந்தா நம்ம வந்து நம்ம அம்மாவே கோச்சிட்டு போனாலும் நம்ம தாய் தானேன்னு கூட்டிகிட்டு வந்து நம்ம தாய்க்கு நல்லது பண்ண மாட்டோமா? அந்த காசையும் வாங்கி வாயில் ஓட்டுக்கிட்டு ஒரு பெத்த தாய்க்கு கண்ணுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்னால் எல்லாம் இப்படி எல்லாம் எங்கள் அம்மா பார்க்காம இருக்க முடியாதுங்க. உண்மையாக சொல்கிறேன். எங்கள் அம்மாலாம் எங்கள் அக்கா வீட்டில் அங்கே பல்லடத்தில் இருக்கும்போதெல்லாம் வாரம் போய் பார்த்துட்டு வருவாங்க. அது போக இடையில ஆஸ்பத்திரி போகணும் முடியலன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க பல்லடத்தில் இருக்கும்போது. இங்கே வந்துமே அப்படித்தாங்க. டெய்லியும் எங்கள் அம்மாவுக்கு காலையிலையும் சாயங்காலம் போய் பார்த்து வருவேன். சாப்பாடாக்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவேன். இவெல்லாம் எப்படி தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட போய் எட்டியும் கூட பார்க்காது இருக்கிறா. பெத்த பிள்ளைங்களை கொண்டு ஹாஸ்டலில் விட்டுருக்குறா. கட்டின புருஷன் எங்கே இருக்கிறான் என்னன்னு கூட தெரியாமல் இருக்கிறா. நம்மளையே சண்டை கட்டிட்டு உங்கள் அப்பா வெளியில் போச்சுன்னா கூட நான் ஃபோன் பண்ணி வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்துவேன் ஃபோனில். என்னைத்தான் அவங்க அப்பா திட்டிகிட்டு போகும். நான் தான் கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஆனாலும் கோச்சிட்டு நம்மளை திட்டிகிட்டு வெளியில் போயிட்டாங்களேன்னு மனசே கேட்காது.
ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபோன்லேயே பேசி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவேன். அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோங்க. இந்த முண்டைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. ஏச்சக்காலம் முண்டை. இவளுக்கு புருஷனாகவும் இல்லை, பிள்ளைங்க நாவும் இல்லை. என்னத்தை சொல்ல, பெத்த தாய் நாவும் இல்லை. அவன் அதை விட பசங்களே எனக்கு இல்லைங்கிறா. பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னாக்காடு ஒத்துட்டு போயிடலாம். முதலையெல்லாம் எப்படி உங்களுக்கு கமாண்டு வரும்? ஏம்மா மனைவி, உங்கள்கிட்ட சொல்கிற உங்கள் புருஷனுக்கு எப்படி போய் கமாண்டு ஓடுவாங்க? நீங்கள் இவ வாழாதீங்க, உங்கள் மனைவியோட போய் வாழுங்க, உங்கள் மனைவியோட போய் வாழுங்க, உங்கள் மனைவி தான் உங்களை பார்ப்பாங்கன்னு அப்படியெல்லாம் கமாண்டு ஓடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஏதாவது வருது அந்த மாதிரி கமாண்டு? என்ன வருது? உன் பொண்டாட்டியை விட்டு அவளுக்கு நீ எது செய்யலையோ, ஆனால் உன் பேர குழந்தைய போய் பார்க்க மாட்டேன், உன் பசங்களை பார்க்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதேன்னு தான் கமாண்டு ஓடுறாங்க. ஏன்னா உன்னோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் மாரி காற்றுல பறக்குதும்மா. அதனால் நீ அந்த ஆளை பார்க்க மாட்ட, நீ அந்த ஆளுக்கு ஒரு பொண்டாட்டியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதனால் உன் பொண்டாட்டி தான் கடைசியில் உன்னை பாப்பா போன்னு சொல்லி கமாண்டு ஓட்டவங்களும் யாரும் போடுறதில்ல. நீ கருப்பி என்ன வருன்னு வறுத்தெடுத்தா நைட் 8 மணிக்கு வந்து கூலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கும் ஒன்றும் இல்லை, நீ தப்பு பண்ணியிருப்ப போல இருக்குது. அதனால தான் இங்கே ஒன்று கையை வச்சு பொத்திக்கிட்டு உட்காந்துருக்குறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளை, இதில் வேற யாருமே அவளை அடித்து துரத்துறக்கு ஆள் இல்லையா ஆண்டவா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறிய. அவளை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணினாங்கல்ல, பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீ போய் எப்படியாவது அவர்கிட்ட பேசு தங்கமே பேசு, மயிலே பேசு, குயிலே பேசுன்னு கெஞ்சி அவங்க 2 பேர்த்தையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்தியல்ல, நல்லா வாங்கி கட்டு. வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சு நல்லா சிரிப்பாக வருது. வா மோகர கட்ட வந்துட்டா. அப்படியே உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த ஆளுகிட்ட ஒரு வருமானம் இல்லாதப்போ நீ அப்படியே வேடந்தாங்கல் பரமாவை மாதிரி அங்கங்கே உட்காந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்த. இப்போ இந்த ஆள் நிறைய சம்பாதிக்கிறான்னொன்னையுமே நம்ம தானே பொண்டாட்டி, நம்ம தான் போய் கேட்கணுன்ட்டு அவன் தான் வந்து கேட்க முடியாது. ஏன்னா நீ அந்த ஆளுக்கு பொண்டாட்டியாகவே இல்லை, அதனால் கேட்க முடியாது. அதனால் பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிற. காசு மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். புருஷன் வேணாம், காசு தான் வேணும் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா இப்படி தான் வறுத்தெடுத்து அவன் மண்டையில் கொட்டுனாங்கன்னா நல்லா வாங்கிக்கிட்டு பொத்திக்கிட்டு உட்காந்துரு. வந்து மக்கள் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு சீனை போட்டு ஒப்பாரி வைக்காதப்பா. ஓகேங்க, எனக்கு தூக்கத்தில் நான் ஏதோ பேசியிருக்கிறேன், தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. பாய்ங்க. மறக்காமல் நம்ம டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கைப்பட்டை நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்ங்க. யார் பார்த்தீங்கனாலும் எனக்காக ப்ளீஸ், எனக்காக வாட்ச் ஓவர் டைம் வரணுங்க. முழுசாக பாருங்கள் வீடியோ ப்ளீஸ். எனக்காக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்கி பாருங்கள். பாதியில் ஓடிடாதீங்க என் சேனலை விட்டு ப்ளீஸ். பாய்.